கோவை சித்தாபுதூர் பகுதியில் நீர் மேலாண்மை துறையில் புகழ்பெற்று விளங்கும் நிறுவனம் இன்டலெக்ட் அக்வா பிரைவேட் லிமிடெட் நிறுவனமாகும். இந்நிறுவனத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இருக்கக்கூடிய மக்களுக்கு 4% வாட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய கழிவு நீர் முறையாக சுத்திகரிக்கப்படும். ஒவ்வொரு ஹியூமன் பாடியில இருந்தும் ஈகோலிஸ் பாக்டீரியா, சம் அதர் பாக்டீரியாஸ், குட் பாக்டீரியா, ஃபேட் பாக்டீரியா நிறைய டாக்டர் சொல்றாங்க. இன்டலெக்ட் அக்வா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் 2013 ஒரு சின்ன நிறுவனமாக ஒரு 2 பேரை வச்சு ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கி எங்களுடைய நிறுவனம் தமிழ்நாடுல 4 இடங்களில் என்னோட கிளைகளை பரப்பி நிற்கிது. உங்களுடைய தண்ணீர் தேவைகளுக்கும் கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் நீர் மேலாண்மைகள் தேவைகளுக்கு தாராளமாக நீங்கள் என்னை எப்போனாலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், நான் பூபதி, ரிட்டையரிங் எஸ்பி பூபதி. என்னோட நிறுவனத்தின் பெயர் இன்டலெக்ட் அக்வா பிரைவேட் லிமிடெட். நீர் மேலாண்மை மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அது ரெலவெண்ட்டான கம்பெனிஸ் தான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். உலக மக்கள் தொகையில் 18% ஆஃப் மக்கள் தொகை இந்தியாவில் தான் இருக்குது. ஆனால் இந்த 18% ஆஃப் மக்கள் தொகையில் 4% பீப்புள் கூட சுத்தமான சுகாதாரமான குடிநீர் நம்ம இன்னும் கிடைக்கிறது இல்லை. இது என்ன காரணம்? உலகம் 75% நீராலையும் 25% நிலப்பரப்பாலையும் சூழ்ந்த இந்த உலகத்தில் அதிகமான சதவீதம் இருக்கக்கூடிய தண்ணி நம்மளுடைய கன்சப்ஷனுக்கும் எடுக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு சோர்ஸை நம்ம முறையாக பயன்படுத்தாதது தான் முதல் காரணம். 18% இருக்கக்கூடிய மக்களுக்கு 4% வாட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய கழிவு நீர் முறையாக சுத்திகரிக்கப்படுகிறதா அப்படின்றதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ நீரோட முக்கியத்துவம் என்னன்றதை இப்போ நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதன் மூலமாக புரிஞ்சிருக்கேன். ஏன்னா அதிகமான ஒரு டிசீஸ் வர்றதுக்கு சுகாதாரமற்ற குடிநீரை நம்ம பயன்படுத்துகிறதும், அதை நம்ம சுகாதாரமற்ற முறையில் நம்மளோட என்விரான்மெண்டலை பொல்யூட் பண்ணுறதும் தான் டிசீஸுக்கு மிகப்பெரிய காரணம். ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 1.7 லட்சம் மக்கள் தண்ணீரால் வரக்கூடிய நோயினால் மட்டுமே இறக்குறாங்க அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய பல சர்வதேச அமைப்புகள் எடுத்த ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இது எப்படி நடந்தது? கழிவு நீர் எப்படி உருவாகுது? கிரவுண்ட் வாட்டர் நம்ம எப்படி சஸ்டெயின் பண்ணுறது, எப்படி நம்ம அந்த வாட்டர் தண்ணீரை பாதுகாக்கிறது, இதுதான் இன்னைக்கு மேஜராக நான் உங்களுக்கு கூட பேசக்கூடிய ஒரு விஷயம். வேஸ்ட் வாட்டர்னா என்ன? நம்ம ஒரு குளிக்கிற தண்ணியோ, பாத்ரூம் போகிற தண்ணியோ, பல்லு வளர்க்குற தண்ணியிலேருந்து வெசல் வாஷிங், கிளாத் வாஷிங், ஸோ என்னென்ன வகையிலெல்லாம் நம்ம தண்ணியை உபயோகப்படுத்துகிறோமோ அந்த உபயோகப்படுத்துகிற தண்ணியை நம்ம திருப்பி ரீயூஸ் எடுக்கிறதில்ல, அதே வாட்டரை திருப்பி நம்ம யூஸ் எடுக்கிறதில்ல. இதை நம்ம என்ன சொல்கிறோம்? வேஸ்ட் வாட்டர்னு சொல்கிறோம். பட் ரியலாக ஒருத்தர் ஒரு நாளைக்கு 135 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 135 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் தண்ணியில் நம்மளால் அசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அளவு அப்படின்னா 0.01%. மிச்சம் இருக்கக்கூடிய 99.99% முழுசாக அது தண்ணி மட்டும்தான். இந்த 0.01% சம் கார்போஹைட்ரேட்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ், ஜிங்க்ஸ், அதாவது ஆர்கானிக் மேட்டர்ஸ், இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இதெல்லாம் ஆட் ஆகும்போது நம்ம இதை வேஸ்ட் வாட்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த வாட்டர் இப்போ வேஸ்ட் ஆகும்போது அதோட பெர்சன்டேஜ் ஆஃப் கண்டாமினேஷன் 0.01% ஆல்ரெடி டிக்ளேர்டு. ஸோ இந்த வேஸ்ட் வாட்டரை நம்ம என்விரான்மெண்டலில் அப்படியே கொடுக்கறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னா வாட்டரில் நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்கானிக் புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஆயில், கிரீஸ், இதெல்லாம் நம்ம ஒரு ஆர்கானிக் மேட்டராக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர்கானிக் மேட்டரை நீங்கள் உங்களுடைய ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ அரல்ஸ் உங்கள் வேஸ்ட் வாட்டர்ல இருந்தோ டைரெக்டாக ஒரு சுத்தமான தண்ணியில் கலக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆர்கானிக் மெட்டீரியல் கல்டிவேட் பை சம்
மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வாட்டரில் போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ஃபுட்டுக்காக தண்ணியில் இருக்கக்கூடிய இந்த நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸை கன்சியூம் பண்ணுறதுக்காக அது உடைக்கப்படுகிறது. இப்போ இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ் அப்படின்னா நம்மளுடைய தண்ணியில் கழிவு நீரில் வெளியேறக்கூடிய தாமிரம், துத்தநாகம், பொட்டாசியம், இந்த மாதிரி இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் இது எல்லாமே தண்ணியில் கரையக்கூடிய பொருட்கள் கிடையாது. அதே நேரம் அளவுக்கு அதிகமான இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் தண்ணிக்குள்ள வரும்போது அது அங்கே ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய அதிகப்படியான அளவு ஆக்சிஜன் செறிவூட்டலை தடைப்படுத்தி அங்கே அந்த வாட்டரை நம்ம யூஸ் பண்ண முடியாத லெவலுக்கு கொண்டு போயிடுது. இதனாலையும் நீர்நிலை உயிரினங்கள் இறப்பதற்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு வேஸ்ட் வாட்டரில் எடுத்துக்கொண்டு போய் ஃப்ரெஷ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது, ஃப்ரெஷ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணுறது மீன்ஸ் ஆறு, குளம், ஏரி, நம்மளுடைய நீர்நிலைகள், கிணறு, போர் இங்கெல்லாம் மிக்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரொம்ப ஈஸியாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக டெவலப் ஆகுதோ, லைக் பாக்டீரியாஸ் ஆர் வைரஸஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக டெவலப் ஆகுதோ அது டெவலப் ஆகிறத அப்படியே எடுத்து நம்மளோட என்விரான்மெண்டலில் எங்கே யூஸ் பண்ணாலும் இது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய டிசீஸ் வர்றதுக்கு உண்டான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ மிச்சம் இருக்கிற வாட்டர்லாம் டாய்லெட் ஃப்ளஷிங், பாத்திங், கிளாத் வாஷிங், வெசல் வாஷிங், கார் வாஷிங், அக்ரிகல்ச்சர், ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாட்டரை நம்ம முறையாக சுத்திகரித்து அதை கிரவுண்டில் பெனட்ரேட் பண்ணும்போதோ இல்லை கார்டனிங்க்கு யூஸ் பண்ணும்போதோ அல்லது நம்ம ரீயூஸ் பண்ணும்போதோ போர்லேருந்து எடுக்கிற குவான்டிட்டி ஆஃப் வாட்டரோட லெவலை நம்ம கம்மி பண்ண முடியும். 1,00,000 லிட்டர் எடுக்கிற இடத்துல நம்ம ஒரு 26 லிட்டர் எடுத்தால் போதும். ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 70லிருந்து 75% தண்ணீரை நம்மளால் சேகரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது பெனிஃபிட்ஸ், இந்த தண்ணியை சுத்திகரிக்கும் போது கிடைக்கக்கூடிய ஸ்லட்ஜை வச்சு இன்னைக்கு சூழ்நிலைக்கு அதில் பவர் கன்சப்ஷன் எடுக்க முடியும். எலக்ட்ரிக்கல் பவராக அதை கன்வெர்ட் பண்ண முடியும். என்விரான்மெண்டல் சேவ் பண்ண முடியும். இதெல்லாம் என்விரான்மெண்டல் சேவிங்ஸு, பணமாக மாற்றுறது, இப்படியெல்லாம் போக ஃபைனலாக ஆஸ் அ கவர்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஃபைனை கவர்மெண்டோட ஒரு அஃபென்ஸை நம்ம சந்திக்காமல் அவங்களோட ரூல்ஸுக்காக ஒத்து போகும்போது நம்ம ஒரு மிகப்பெரிய ஃபைனை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன? ஈச் அண்ட் எவ்ரி ட்ராப் ஆஃப் வாட்டர் இஸ் நாட் வேஸ்ட். ஒரு ட்ராப் வாட்டர் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த வாட்டர் வேஸ்ட் கிடையாது. எங்கெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், எனி டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், எங்கெல்லாம் 1 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆனாலும் அந்த தண்ணி வேஸ்ட்டுங்க. இட்ஸ் அ பொல்யூட்டட் வாட்டர். இந்த பொல்யூட்டட் வாட்டரை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை முறையான டெக்னாலஜியும் நாங்கள் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்டலெக்ட் அக்வா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் 2013 ஒரு சின்ன நிறுவனமாக ஒரு 2 பேரை வச்சு ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு எங்களுடைய நிறுவனம் தமிழ்நாடுல 4 இடங்களில் என்னோட கிளைகளை பரப்பி நிற்கிது. இதுக்கு ஒரே காரணம், நாங்கள் எங்கேயுமே கொடுத்த வார்த்தையை மீறதும் இல்லை. நாங்கள் கொடுத்த அத்தனை டெக்னாலஜியும் இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரூட்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. என் கம்பெனியோடைய 10வது வருஷத்தில் நாங்கள் இருக்கோம். ஸோ இந்த மிகப்பெரிய ஒரு சக்ஸஸுக்கு காரணம் என்னோட கஸ்டமர்ஸுக்கு, கிளையண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுக்கறது 100% ஃப்ரூட்ஃபுல் டெக்னாலஜி. அவங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்குறோம், அவங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்குறோம். என் கம்பெனியில் 60-65 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் உண்டான நிரந்தர தண்ணீர் தேவைக்கு எப்பவுமே எங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய தண்ணீர் தேவைகளுக்கும் கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் நீர் மேலாண்மைகள் தேவைகளுக்கு தாராளமாக நீங்கள் என்னை எப்போனாலும் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய பெயர் ரொட்டேரியன் SP பூபதி. நிறுவனத்தின் பெயர் இன்டலெக்ட் அக்வா பிரைவேட் லிமிடெட். ஹெட் ஆஃபீஸ் கோயம்புத்தூர், காந்திபுரம். என்னுடைய மொபைல் நம்பர் 9597317861. intellectaqua.com அல்லது intellectaqua.co.in. நீங்கள் இந்த 2 வெப்சைட்டில் எந்த வெப்சைட்டில் போனீங்களாலும் உங்களுக்கு என்னோட சப்போர்ட் எப்போனாலும் கிடைக்கும். நீங்கள் நம்பரில் உங்களுக்கு தண்ணீர் சம்பந்தமாக எந்த கேள்வினாலும் தாராளமாக நீங்கள் என்னை கூப்பிடலாம். நன்றி.
%18 இருக்கக்கூடிய மக்களுக்கு 4% வாட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய கழிவு நீர் முறையாக சுத்திகரிக்கப்படும். ஒவ்வொரு ஹியூமன் பாடியில இருந்தும் ஈகோலைஸ் பாக்டீரியா, சம் அதர் பாக்டீரியாஸ், குட் பாக்டீரியா, ஃபேட் பாக்டீரியா நிறைய டாக்டர் சொல்றாங்க. இன்டலெக்ட் அக்வா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் 2013 ஒரு சின்ன நிறுவனமாக ஒரு 2 பேரை வச்சு ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு எங்களுடைய நிறுவனம் தமிழ்நாடுல 4 இடங்களில் என்னோட கிளைகளை பரப்பி நிற்கிது. உங்களுடைய தண்ணீர் தேவைகளுக்கும் கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் நீர் மேலாண்மைகள் தேவைகளுக்கு தாராளமாக நீங்கள் என்னை எப்போனாலும் தொடர்பு கொள்ளலாம்.